வணக்கம். தமிழ்நாட்டு ஊடகங்கள் எவ்வளவு நடுநிலையாக இருப்பாங்க என்று எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் அவங்க நைட் டைம் சூஸ் பண்ணக்கூடிய பிரைம் டைம் டிபேட், அதுலயும் எப்படி நடுநிலையாக டாபிக்ஸ் சூஸ் பண்ணுவாங்க என்றும் தெரியும். அதுல இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ், நெறியாளர்கள் என்று உட்கார்ந்து இருப்பாங்கல்ல அந்த சீட்ல, அவங்களும் எப்படி நடுநிலையாக செயல்படுவாங்க என்று தமிழ்நாட்டுக்கே தெரியும். அப்படி ஒன் ஆஃப் த மோஸ்ட் நடுநிலையாக செயல்படக்கூடிய சன் நியூஸ் ஒரு நடுநிலையான டிபேட் நடத்தியிருக்காங்க. மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசும் விதமாக பெண்களுடைய ஆதரவு திமுக பக்கம் இப்போ அதிமுக கிட்ட வந்துகிட்டு இருக்கா, அதிமுகவுக்கு அதிகமான பெண்கள் ஆதரவா இல்ல திமுகவுக்கு பெண்கள் ஆதரவா, இப்படின்னு ஒரு டிபேட்டுங்க. இந்த விவாதத்துல பாஜகவின் சார்பாக ஜி.கே. நாகராஜ் அவர்கள் கலந்துக்கிறாரு. அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அந்த பேட்டர்ன் இருக்கும் இல்லையா, ஒரு பாஜக ஆளு, அவரை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பாஜகவிற்கு எதிராக ஒரு கட்சிக்கு மட்டுமே சொம்பு தூக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள்ங்கிற பேர்ல 2 பேரு, பத்திரிகையாளர்கள் பேர்ல 2 பேரு, அந்த கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன், நெறியாளர், இப்படி ரவுண்ட் கட்டி அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்ரீவித்யா அரசியல் விமர்சகர் என்ற பெயர்ல அங்க ஒரு பெண்மணி வந்து பேசிட்டு இருந்தாங்க. இவங்க யாரு? திமுகவுடைய சொம்புன்னு என்ன சொல்லாதீங்க, அண்டான்னு சொல்லுங்க அப்படின்ட்டு செந்தில்வேல் சொன்னாரா, அதை விட பெரிய அண்டா இவங்க. திமுகவுக்கு ஒரு முட்டு கொடுக்கணும்னா முதலாளா முந்தி அடிச்சு வந்து முன்னாடி வந்து நிக்கிறவங்க இந்த ஸ்ரீவித்யா அவர்கள். இவங்க ஒரு அரசியல் விமர்சகரா, அவங்க வந்து டிபேட்ல உட்கார்ந்து இருக்காங்க. இது என்ன ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து என்றால், அவங்க ரோட்ல போற தெருநாயை விட ஆபத்தானது சனாதனம் என்று பேசுறாங்க. எப்படி? ரோட்ல போற தெருநாயை விட, மதுபானத்தை விட ஆபத்தானது சனாதனம், சனாதனம் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஊக்குவிக்கிறது அப்படின்னு பேசியிருக்காங்க. ரோட்ல இவ்வளவு நாய் போகுது, நாயை விட மிக ஆபத்தானது மனித சமூகத்திற்கு பாசிசமும் சனாதனமும். இதுக்கு முன்னாடி சனாதனத்தை பத்தி பேசிய ஒருவருக்கு என்ன நடந்தது என்று பார்த்தோம். எத்தனை நீதிமன்றமாக அலைந்தார் என்று பார்த்தோம். அதே மாதிரி ஸ்ரீவித்யா அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்துல நாடு முழுக்க வழக்கு தொடுக்க வேண்டும், தமிழ்நாடு முழுக்க அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டு FIR பதிவு செய்ய சொல்லி அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்ம தரப்புல இருந்து புகார் கொடுத்தா அது FIR ஆகுமா ஆகாதா என்று எல்லாருக்குமே தெரியும். இங்க சர்வசாதாரணமாக இனியும் சனாதனத்தை இழுத்து பழித்து பேசிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ரன், யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க என்ற ஒரு நிலை இருக்கக்கூடாது. ஏன்னா தொடர்ச்சியாக டிபேட்ல சனாதனத்தை இழிவுபடுத்துவது என்பது திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வாடிக்கையாக வேடிக்கையாக போய்விட்டது. இதற்கெல்லாம் ஒரு எண்டே இல்லாம போயிட்டு இருக்கு. அவங்க அந்த டிபேட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு லாஜிக்கே இல்லாம நீங்க எல்லாம் பேசுறீங்க, யாரு பாஜக காரங்களை பார்த்து லாஜிக்கே இல்லாம பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் மத்தியில திமுகவுக்கு ஆதரவு பெருகி இருக்கா இல்லையா அப்படின்னா அதை வந்து இன்னும் லாஜிக்கா பேசணும். இவங்க எவ்வளவு லாஜிக்கா பேசிருக்காங்க அப்படின்னு பாப்போமா அந்த டிபேட்ல. அதாவது நீதிமன்ற தீர்ப்புக்கு உள்ளர்த்தம் கற்பிக்கும் விதமாக அவங்க பேசியிருக்காங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? சனாதனம் சனாதனம் சனாதனம்னு கொக்கரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு ஜி.கே. நாகராஜ் அவர்கள் பாஜகவின் சார்பாக பேசக்கூடியவர் என்ன சொன்னாரு? இப்ப எங்கெங்க சட்டமா இருக்கு, சட்டம் என்ன இருக்கு, சனாதனம் எங்க சட்டமா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க நீதிமன்றங்கள் மூலமா என்னெல்லாம் பண்றீங்கன்னு தெரியாதா, தீர்ப்பாவே வருது அப்படிங்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீதிமன்றம் எலக்டோரல் பாண்ட் தீர்ப்பை கொடுத்தது பிறகாக எலக்டோரல் பாண்ட் மூலமாக பெற்ற நிதியை அந்தந்த அரசியல் கட்சிகள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கலையா, அதனால இதுதான் சனாதனமா? இல்ல திராவிட மாடல் ஆடையில சனாதனமா சட்டமா இருக்கு. திராவிட மாடல் நீதிமன்றத்துல சனாதனமா இருக்கு. எலக்டோரல் பாண்ட் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது அப்படி தீர்ப்பு கொடுத்தது. ஆனா அந்த எலக்டோரல் பாண்ட் மூலமாக வசூலித்த நிதியை திருப்பி கொடுக்கணும், அது அநீதியானது சொல்லல, இது சனாதனம். இந்த நாட்டுல நீதிமன்ற தீர்ப்பை ஏற்பதும் மறுப்பதும் விமர்சனம் செய்வதும் ஏற்காமல் போவதும் அவரவர் உரிமை, விமர்சிக்கலாம். ஆனா நீதிமன்ற தீர்ப்புக்கு நீதிபதிக்கு உள்ளர்த்தம் கற்பிக்க கூடாது என்பதான சட்டம். அப்போ இதனாலதான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது என்று சொல்றாங்கன்னா அது நீதிமன்ற தீர்ப்புக்கு உள்ளர்த்தம் கற்பிக்கும் விதமாக அமையவில்லையா? எலக்டோரல் பாண்டு குறித்து யாரு பேசுவது என்ற விவஸ்தையே இல்லையா? திமுக எலக்டோரல் பாண்ட்ல இருந்து சம்பாதிக்கவே இல்லையா? இத்தனைக்கும் சொல்ல போனா லாட்ரி மார்ட்டின் நிறுவனத்துக்கிட்ட இருந்து அவ்வளவு நிதி பெற்றிருக்கு திமுக. சரி, கொஞ்சம் டீடைல்டாக எலக்டோரல் பாண்டுல திமுக எவ்வளவு சம்பாதிச்சிருக்குன்னு பாப்போமா? பினான்சியல் இயர் 1920 2019-20 இந்த ஆண்டுல திமுக 45.5 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட் மூலமாக சம்பாதிச்சிருக்கு. இதுல இந்தியா சிமெண்ட்ஸ்ல இருந்து 10 கோடி, மெகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட்ல இருந்து 20 கோடி, ராம்கோ சிமெண்ட்ஸ்ல இருந்து 5 கோடி, திரிவேணில இருந்து 5 கோடி, IRB இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து 2 கோடி, லக்ஷ்மி மெஷின் ஒர்க்ஸ் LMW இதுக்கிட்ட இருந்து 1.5 crores, அப்பல்லோ குரூப்ல இருந்து 1 கோடி, பிர்லா குரூப்ல இருந்து 1 கோடி. இது அந்த ஒரு ஆண்டு அடுத்த ஆண்டு வாங்க பினான்சியல் இயர் 2021 இதுல 80 கோடி ரூபாய் பணம் பெற்றிருக்கு திமுக. ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் 60 கோடி ரூபாய் கொடுத்திருக்கு. மெகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் 20 கோடி ரூபாய் கொடுத்திருக்கு. பினான்சியல் இயர் 2021-22 2021-22 இந்த ஆண்டுல 306 கோடி ரூபாய் திமுக எலக்டோரல் பாண்ட் மூலமாக சம்பாதிச்சிருக்கு. ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் 249 கோடி ரூபாய், மெகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 40 கோடி ரூபாய், சன் டிவி நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க தெரியுமா? 10 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. சன் டிவி திமுகவுக்கு எலக்டோரல் பாண்ட் மூலமாக கொடுத்தது. இந்தியா சிமெண்ட்ஸ் 4 கோடி,
திரிவேணி 3 கோடி. அடுத்து பினான்சியல் 2022 to 2023 அந்த ஒரு வருஷம் 185 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக சம்பாதிச்சிருக்காங்க. ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் 160 கோடி ரூபாய். மெகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் 25 கோடி ரூபாய். ஏப்ரல் 2023 இருந்து நவம்பர் 2023 வரை 40 கோடி ரூபாய். ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். யாருப்பா இந்த ஃபியூச்சர் கேமிங் ஹோட்டல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் என்று கேட்டால், திஸ் இஸ் ஓன்ட் பை சாண்டியாகோ மார்டின். யார் சாண்டியாகோ மார்டின்? லாட்ரி மார்டின். இந்த லாட்ரி மார்டின் நிறுவனம் எதற்காக 509 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட்ல திமுக கொடுக்கணும்? திஸ் இஸ் 77.5% ஆஃப் த டோட்டல் பாண்ட்ஸ் செக்யூர்ட் பை டிஎம்கே. ஒட்டுமொத்தமாக 100% அவங்க நிதி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எலக்டோரல் பாண்ட் மூலமாக. அதுல 77% லாட்ரி மார்டின் நிறுவனத்துக்கிட்ட மட்டுமே வாங்கியிருக்காங்க திமுக. இதனுடைய அஜெண்டா என்ன? எதற்காக லாட்ரி மார்டின் வாங்கணும்? லாட்ரி மார்டினுக்கு நீங்க செய்த உதவி என்ன? இதெல்லாம் கேட்பாங்களா மாட்டாங்களா? எலக்டோரல் பாண்ட்னாலே பாஜக பக்கம் தான் திருப்பி விடணும் என்றால் அது எப்படிங்க? திமுக நிதி வாங்கலையா? ஒரே ஒரு ஸ்டேட்ல மட்டும் தான் நீங்க ஆட்சி இருக்கீங்க, நீங்களே இவ்வளவு வாங்கியிருக்கீங்க. அதுவும் இந்த டீடைல்ஸ் லாட்ரி மார்டின் டீடைல்ஸ் வெளியில வந்த உடனே திமுகனுடைய மண்டவாளம்னா தண்டவாளத்தில் ஏறிடுச்சு. அதுக்கப்புறமும் வெக்கமே இல்லாம எலக்டோரல் பாண்ட் வந்து டிபேட்ஸ்ல பேசியிருக்கீங்க. டிபேட்ல சம்பந்தமே இல்லாம இதை பேசியிருக்கீங்க. ஜி.கே. நாகராஜ் அவர்களை பார்த்து ஸ்ரீவித்யா அவர்கள் என்ன சொல்றாங்க? நீங்க சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க என்று இவங்க சம்பந்தமே இல்லாம பேசியிருக்காங்க. அந்த ஒரு டிபேட் எதை பத்தி? பெண்கள் ஆதரவு திமுக கூடியிருக்கா இல்லையா? இதுக்கும் லாட்டரி மார்டின் என்ன சம்பந்தம்? அதை பத்தி யாரும் கேட்கல. இதுல பாருங்க, நெறியாளர்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. சனாதனத்தை பத்தி இவங்க பேசுறாங்க. மதுபானத்தை விட தெருநாயை விட கேவலமானது சனாதனம், தெருநாயை விட ஆபத்தானது சனாதனம் என்று பேசுற ஸ்ரீவித்யாவை இடைமறிக்காம அப்படியே பாக்கெட்ல கை விட்டு ஜாலியா ஹாயா இருக்காரு. இதுதான் உங்களுடைய நடுநிலையா? இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு மதத்தை பற்றி பேசியிருந்தால் அந்த நொடியே அவரை அந்த டிபேட்ல இருந்து தூக்கி வெளியில போட்டிருக்க மாட்டீங்களா? அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கும், எவ்வளவு நடுநிலையான ஊடகவியலாளர்கள். இதே டிபேட்ல யாரெல்லாம் திமுக சார்பாக அல்லக்கைகளாக அங்க மவுத் பீஸாக வந்து பங்கேற்றார்களோ அனைவருமே சொந்த சேனல் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தனித்தனி சேனல் இருக்கு. அதுல எல்லாத்திலுமே நேற்று டிபேட்ல ஒருவர் இந்த கிறிஸ்தவ மதத்தை பத்தி பேசிவிட்டார், இஸ்லாத்தை பத்தி பேசிவிட்டார். அது எப்படி ஐயகோ சங்கிகளுடைய இது பிரதான பேசுவீங்க. ஆனா சனாதனத்தை பத்தி பேசும்போது மட்டும் யாருமே இடைமறிக்காம அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை கண்டும் காணாம விட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா எத்தனை நாட்களுக்கு இதை பொறுத்து கொண்டு போவது? யாராவது மனசாட்சி உள்ளவங்க திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுவாங்களா? வீட்டிலேயே மனசாட்சியை தனியா கழட்டி வச்சுட்டு வந்து பேசுறவங்களால் மட்டுமே இப்படி பேச முடியும். தமிழ்நாட்டில் எவ்வளவு போதை புழக்கம் அதிகமாக இருக்கு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் உள்ள அதிகமாக இருக்கு. இங்க சட்ட ஒழுங்கு சீர்கேடு சம்பவங்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நடந்து கொண்டே இருக்கா இல்லையா? 2021 ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போது டாஸ்மாக் கடைகள் அதிகரிச்சிருக்கா இல்லையா? 2021க்கு முன்னாடி இங்கு மது தவிர மற்ற போதை புழக்கம் இருக்கு இல்லையா, அது அதிகரிச்சிருக்கா இல்லையா? காமன் மேன், நீங்க சாதாரணமா ரோட்ல நடந்து போய் கேளுங்க. நீங்க உண்மையில சொல்றேன், எந்த ஒரு பெண்களோடையும் நீங்க பொதுமக்களோட அடித்தட்டு மக்களோட உரையாடி இருக்கவே மாட்டீங்க. 4 பேர்ட்ட போய் பேசி பாருங்க, அப்பதான் தெரியும். ஜி.கே. நாகராஜ் அவர்கள் அந்த விவாதத்துல தெருநாயை பத்தி பேசும்போது சம்பந்தமே இல்லாம நீங்க சனாதனத்தை இழுத்து உள்ள விட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பஞ்சிங் பேக் தேவை, உங்களுக்குன்னு ஒரு அரசியல் அஜெண்டா இருக்கு. அந்த அரசியல் அரிப்பை சுரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு முறையும் சனாதனத்தை பத்தி இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா உதயநிதி அவர்கள் மீது எவ்வளவு வழக்குகள் நாடு முழுக்க தொடுக்கப்பட்டதோ அதை விட அதிகமாக இனி இது போன்ற விவாதங்கள்ல சம்பந்தமே இல்லாம சனாதனத்தை பத்தி பேசுபவர்கள் மீது தொடுக்கப்பட வேண்டும். நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பு ஏற்பட வேண்டும். மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை அமைதியான முறையில காட்டியே ஆக வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு கண்டனத்தை தெரிவித்தே ஆக வேண்டும். இல்லைன்னா இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இதுக்கு ஒரு எண்டே இருக்காது. இந்த வீடியோவை அப்படியே கட் பண்ணி ஸ்ரீவித்யா vs ஜி.கே. நாகராஜ் அனல் பறந்த விவாதம் என்று சன் நியூஸ் அப்லோட் பண்ணதோட அதுக்கு தலைப்பு எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. வீடியோ டைட்டிலாக தெருநாயை விட ஆபத்தானது சனாதனம் என்று டைட்டில் வச்சு போட்டிருக்காங்க சன் நியூஸ். ஸ்ரீவித்யா அவர்களுடைய வார்த்தைக்கு அவங்க தான் பொறுப்பு. ஆனா இந்த டைட்டிலுக்கு யார் பொறுப்பு? இப்போ அந்த வீடியோவை பிரைவேட் பண்ணிட்டாங்க. இப்ப இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. நாம முன்னாடியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சதுனால நம்மள்ட்ட இருக்குது. நீங்க பிரதமர் மோடியை விமர்சிக்கிறீங்க, பாஜகவை விமர்சிக்கிறீங்க, இன்னும் தரம் தாழ்ந்து பிலோ த பெல்ட் எவ்வளவோ நீங்க விமர்சிக்கிறீங்க. ஆனா உச்சபட்ச வரம்பை மீறி ஒட்டுமொத்த இந்து தர்மத்தையே தாக்கும் போது இதற்கான எதிர்வினை இருக்கத்தான் செய்யும். ரொம்ப நாளைக்கு நீங்க இஷ்டத்துக்கு ஆட முடியாது. இங்கு பல சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சிருக்கு. இங்க சரியாத சாம்ராஜ்யம் என்றே கிடையாது. அப்பேற்பட்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே மூட்டை கட்டி அவங்க நாட்டில் போய் இறக்கி வச்சுட்டு வந்துட்டோம். த திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் இப்படி நிரந்தரமாக ஆட்சியில் இருப்பாங்க என்று கிடையாது. ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும், உங்களுடைய கொட்டம் அடக்கப்படும். இன்னும் ஒரு வருடத்துல தேர்தல் வரவிற்கு மக்கள் ஒரு ஓட்டு இப்படி மாத்தி போட்டாங்கன்னா உங்களால இப்படி இஷ்டத்துக்கு ஊடகத்தில் உட்கார்ந்து கம்பு சுத்த முடியாது. அதை மனதில் வைத்து இனியும் செயல்படுங்கள் என்று கூறி நம்மளுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டு விடைபெறுகிறோம். வணக்கம். வந்தே மாதரம்.